பலாக்காயை இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு பச்சையாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு கட் பண்ணி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி சுட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு இப்படி மூடிடலாம். ஒரு 2 விசில் வந்து நிறுத்திடணும், ரொம்ப வேக விடக்கூடாது. வேக வச்சோன்னே இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பில் நறுக்கி இது பண்ணிவிட்டு இதை எப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெந்ததை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பச்சையாக இருக்கும்போது கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வேக வச்சுட்டு நறுக்கணும்னு சொல்கிறது. வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு பொடியாக. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, பே லீஃபு, அப்புறம் ஸ்டார் பூ, இது எல்லாமே சும்மா ஒரு பீஸ் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாக்கா மசாலா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அப்படி பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தனித்தனியாக இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த கரம் மசாலா வாசனை ரொம்ப பிடிக்காதுன்றதுனால நான் சேர்க்கல. பலாமுசை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்ன க்யூப்ஸாக. பன்னீர் இதெல்லாம் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி. தேவையான மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி அடிகனமான ஒரு வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே முதல்ல இந்த மசாலா பொருளை போட்டு தாளிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போடுறேன். அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகாயும் மட்டும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நறுக்கி போட்டிருக்கேன். அதை 4 துண்டாக நறுக்கி இருக்கிறதுனால இத்தனை பீசஸ் தெரியுது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கலந்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம். வேணும்னா கலந்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும், வேகணும். கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நல்லா வேகும் சீக்கிரமாக. இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு நல்லா வேகட்டும். இதுலேயே இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இருக்கு இல்லையா, சேர்த்து அரைச்சது. இந்த குழம்பு தூள் தான். சாம்பாருக்கும் இதான் போடுவேன், புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே போடுறேன். அதே தூள் தான். சமமாக 1 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகா வாங்கி அரைச்சி வச்சுப்பேன். சேர்த்து தான் அரைப்பேன். 1, இது 2. காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேண்டான்றவங்க குறைச்சி போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியெல்லாம் உருவமே இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த நறுக்கி வச்சுருக்க பலா பிஞ்சு இருக்கு இல்லையா, பலாமுசு, அதை வந்து இதில் போட்டுறோம். போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். பலாமுசை வந்து குக்கரில் நான் அரை வேக்காடாக தான் வேக வச்சேன் இல்லையா, 2 விசில் தான் வச்சேன். அதனால் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பலாமுசை நல்லா வேக விடுவோம். வெந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் அப்படி வேகட்டும். வச்சு ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம். கடைசியாக சேர்க்குறதுக்கு தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நேத்தி குழம்புக்கு அரைச்சது, அதிலே பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேங்காயும் சோம்பு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை வந்து இப்போ இதோட கடைசியாக சேர்க்கணும். இப்போ சேர்க்க வேணாம், காய் முதல்ல நல்லா வேகட்டும். அந்த பலாக்காய் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லது. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்.
பரவாயில்ல. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த தேங்காயை மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சோன்னே பேஸ்ட்டு, அதை நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் சோம்பு சேர்த்தோன்னே கலர் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் கலர் கம்மியாகிடும். ஏன்னா அந்த மிளகாயோட காரம்லாம் கொஞ்சம் கம்மியாகும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான். கிரேவியும் அதிகமாக வேணும்னாக்கா நம்ம இந்த மாதிரி தேங்காய் சோம்பு சேர்த்து அரைக்கணும். சில பேர் வெங்காயம் சேர்த்து அரைப்பாங்க, சில பேர் பூண்டு சேர்த்து அரைப்பாங்க அந்த தேங்காயில். நான் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் சோம்பும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும்னு இது பண்ணியிருக்கேன். இப்போ தான் தேங்காய் ஊற்றிருக்கோம். அந்த தேங்காயும் இன்னும் கொஞ்சம் இதாகட்டும், இல்லாட்டி சீக்கிரம் கெட்டு போயிடும். தேங்காயை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா செம வாசனையாக இருக்குது. ஏதோ சிக்கன் மட்டன் செய்கிறோன்னு நினச்சிப்பாங்க எல்லோரும். எப்படி இருக்கு பாருங்க, அதே வாசனை, நான்வெஜ் செய்கிற வாசனையாக இருக்குது. அதுதான் இந்த மாதிரி செய்யணும். இது வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் இது. ஏறுங்க, நான் நறுக்கி காமிக்கிறேன் இது எப்படி நறுக்குதுன்னு. இப்படி இந்த கத்தியால் இது கரண்டியால் நறுக்கும்போது அப்படியே சாஃப்டாக நறுக்குது பாருங்க. இதுதான் வெந்துருச்சு நல்லா. குக்கரில் வேறு வேக வச்சிட்டோம் இல்லையா, அரை வேக்காடு அதில் வேக வச்சாச்சு. இதில் பாதி இதை வேக வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. எங்களோட மத்தியான சைட் டிஷ் இது தான். பலாக்காய் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். கிரேவின்னு சொல்லலாம், மசாலா வறுவல் அது மாதிரி சொல்லலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பலாக்காய் கிடச்சிதுன்னா, பிஞ்சு பலாக்காயாக இருக்கணும். கிடச்சிதுன்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.